வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. சுனாமி பேரலை தாக்கி 21 வருடங்களானதை நினைவுபடுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுனாமி நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சுனாமி பேரலைகள் கோர தாண்டவம் ஆடியது. இந்த சுனாமி பேரிடரில் மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளை அலைகள் அழித்தன. குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என 1000 கணக்கானோர் தங்களது உயிரை ஆழி பேரலையில் உயிரிழந்தனர். சுனாமி பேரலைகள் தாக்கி 21 வருடங்கள் கழிந்தாலும் மீனவர்கள் மனதில் ஆறாத வடுவாக நிலவி வருகிறது. காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுனாமி தாக்கி 21ஆம் ஆண்டு நினைவு கூறும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் சார்பு ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் வன பாதுகாப்பு அதிகாரி கணேசன், துணை மாவட்ட ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி, 11 மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், மீனவ பிரதிநிதிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தோருக்கு ஓகே கூப்பிடுங்க. அப்படியே வரிசையில் போடுங்கண்ணா. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகத்தில் கௌரவ பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டி இரவு பகல் பாராது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 24ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இரவு பகல் பாராமல் நிரந்தர பணி வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேர்மையான முறையில் வேலைவாய்ப்பு அலுவலகம், பத்திரிகை விளம்பரம், போட்டித் தேர்வுகள் மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்ட கௌரவ பாலசேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ விரிவுரையாளர்களை கடந்த காலங்களில் பலமுறை செய்தது போல் காலதாமதம் இன்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டி கடந்த 24ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுனாமி பேரலின் 21ஆம் வருட நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படியும், புதுவை மாநில நிர்வாகி சரவணன், காரைக்கால் மாவட்ட நிர்வாகி AG வளாந்தன் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சுனாமி பேரலை 21ஆம் வருட நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர் நீத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KAU அசனா கலந்து கொண்டார். 5 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர்.
இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.